ஹாய், எனக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஒரு குட்டி ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 9 kg ஆர்டர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ்க்கு இந்த மேக்கப் திங்ஸ் ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க திங்ஸ் ஆட் ஆன் ஆகும்போது எனக்கு ரீசன்ட் டைம்ஸில் பேக்கிங் டூல்ஸ் திங்ஸ் வந்து ஆட் ஆன் ஆகும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த டின்னும் ஒரு ஆட் ஆன் தான். அது ஒரு 10 inch பேன். ஆக்சுவலாக எனக்கு 9 kg ஆர்டருக்காகவே வாங்கினது. ஸோ இந்த ஆர்டர் எப்படி வந்துச்சுன்னா, என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து அந்த கஸ்டமர் பற்றி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். பிகாஸ் இது பார்ட் 1. ஏன்னா ரொம்ப பெரிய லாங் வீடியோ. ஸோ பிஃபோர் டேவே எல்லாமே ப்ரெப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்கிட்ட 2 weeks முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்ககிட்ட தான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ எனக்கு இந்த கேக் வேணும். அவங்களுக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ பிளாக் ஃபாரஸ்ட் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என் பட்ஜெட் இவ்வளோ தான், அதுக்குள்ளே எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள். எந்த டிஸ்கஷனும் இல்லை. பிக்சர் ரெஃபரன்ஸ் கூட நான் ஒரு 3 அனுப்பிச்சிருந்தேன். ஸோ இது ரிசப்ஷன் வெட்டிங்க்காக பண்ண கேக்கு. ஸோ அவங்களும் வந்து 3ல் 1 சூஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்க எனக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதே வந்து ரெப்ளிகேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக ஃப்ரெஷ்ஷாக எல்லா திங்ஸும் வாங்கிட்டு, ஸோ நான் பிஃபோர் டேவே வந்து எல்லாமே ப்ரெப் பண்ணி வச்சுட்டேன். பிகாஸ் நம்ம அந்த டேயில் பண்ணோன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ எனக்கு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக கீழே பேஸ் வந்து 4 kg, மேலே வந்து 2 kg, ஸோ அதுக்கு மேலே ஆஃப் ஆர் 1 kg. டோட்டலாக வந்து கேக் ஸ்பஞ்ச் மட்டும் 7 kg அண்ட் க்ரீம் வந்து 2 kg அண்ட் நம்ம வந்து இந்த சுகர் சிரப் ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டாக 1 liter ஆர் 2 liter இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி ஓவரால் 9 kg கிட்ட இருக்கும். ஸோ இதோட பார்ட் 2 வந்து கண்டிப்பாக போட்டுறேன். ஸோ அதில் ஃபுல்லாக டெக்கரேஷன் எப்படி பண்ணேன் அண்ட் எங்கே எனக்கு டெலிவரி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸ்டே டியூன். அது வரைக்கும் ஸோ இது வந்து செகண்ட் லேயர்.